வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு 20,000 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையிங்லையுமே நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோஸ் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். நம்ம என்ன லெவல் ஆஃப் என்ட்ரி எடுத்திருந்தோம், டார்கெட் எடுத்திருந்தோம். ஸோ டார்கெட் வந்து எப்போ நம்மளுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து F&Oவில் நம்ம வந்து எஸ்டர்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13th மார்ச். ஸோ 13th மார்ச்சை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் நம்ம பண்ண ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேட் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ என்ன கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 23,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு. ஸோ சிங்கிள் லாட் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். சிங்கிள் லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9,594 ருபீஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நம்ம வந்து பையிங்கில் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ செல்லில் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் ஆகிடுச்சு. ஸோ அதே சேம் டைம் நமக்கு வந்து பையில் நம்மளோட செட்டப் படி என்ட்ரி வந்ததும் நம்ம வந்து என்ட்ரியை வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து 9,500 சிங்கிள் லாட்டுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ என்ன லெவல் ஆஃப் என்ட்ரி டார்கெட் அப்படின்றத குரூப் லெவலில் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த லெவலில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 23,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு. ஸோ 241 வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். 386 வந்து டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 AM வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிருந்தது. அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணுவோம். 23,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு. ஸோ 17th எக்ஸ்பைரி டேட்டு. நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 241. 241ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி வந்து கிடச்சிருந்தது. ஸோ நம்மளோட என்ட்ரி கிடச்சிட்டு டைரெக்டாக மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்கும். நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகும், ரீச் ஆகாதா அப்படின்றது வந்து நம்மளுடைய வின்னிங் ரேட்டை பொறுத்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணாலும் அந்த வின்னிங் ரேட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ 241ல் நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 197 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டவுன் வந்து போயிருக்கு. ஸோ அகெயின் ரிவர்ஸ் ஆகி தான் நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு 2,000 to 3,000 வந்து நம்மளுக்கு வந்து லாஸஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ லாஸஸ்ன்றது வந்து ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் காமனான ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம பீட் பண்ணி ஸோ நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியாக கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஓவராலாக நம்ம இந்த ட்ரேடுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்றத கால்குலேட்டரில் சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ 241 பாயிண்ட்ஸில் இருந்து 386 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 145 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ 145 பாயிண்ட்ஸுக்கு சிங்கிள் லாட் தான் நம்ம எடுத்திருந்தோம். 65 குவான்டிட்டி 9,425 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9,500 வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேத்லெட்டிக்ஸ் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் தான் வந்து நம்மளோட பிஎன்எல் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஜான்வரிலேருந்து ஸ்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் ஒன்லி F&O மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வீக்லி 3 to 4 ட்ரேட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ட்ரேட்ஸை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேக் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஓவராலாக நம்ம மேக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 36,000 வந்து லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜாக மந்த்லி வந்து நம்ம வந்து ஒரு 11,500 ருபீஸ் 11,300 ருபீஸ் வந்து ஆவரேஜாக நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆவரேஜ் எவ்ரி மந்த் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ போன குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ ஜான்னா December 31. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர். ஸோ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஒன்லி பார்த்தீங்க சாரி இது வந்து டேட் பார்த்தீங்கன்னா 25க்கு போயிடுச்சு. ஸோ அக்டோபரில் ஃபஸ்ட்டு ஸ்டில் வந்து இது வந்து மார்ச்சில் செலக்ட் ஆகிருக்கு. டிசம்பர் கரெக்ட். டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம வந்து 8,000 தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எப்பயுமே வந்து மந்த் ஆன் மந்த்து ஸோ குவார்ட்டர்லி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணால் தான் பெட்டர் ரிசல்ட்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ ஓவராலாக போன இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸோ 25 ஜான்லேருந்து 25 டிசம்பர் வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 72,000 வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 72,000 பண்ணியிருந்தோம்.
வித் 1,00,000 கேபிட்டல்ல. திஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மார்ச்சுக்குள்ள நம்ம வந்து ஒரு 36,000 வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இது கன்சிஸ்டன்சியா நம்ம கொண்டு போகும்போது தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட மேத் ட்ரேடர்ஸ் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.